சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து துமிந்த சில்வாவை மீண்டும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றுவது தொடர்பில் சிறைச்சாலை அத்தியட்சகர் இதன்போது வினவியுள்ளார். துமிந்த சில்வாவுக்கு தொடர்ந்தும் சிகிச்சைகளை வழங்க வேண்டியுள்ளதாக சிறைச்சாலை வைத்தியசாலையின் பிரதம வைத்திய அதிகாரி இதன்போது தெரிவித்தார். இந்த விடயம் குறித்த பரிந்துரையை எதிர்வரும் 15ஆம் தேதி புதன்கிழமை வழங்குவதாகவும் பிரதம வைத்திய அதிகாரி சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு தெரிவித்தார். துமிந்த சில்வாவுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை வழங்க வேண்டுமா என்பது தொடர்பில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் அண்மையில் சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் எழுத்து மூலம் வினவியிருந்தார். இதற்கிணங்க அது குறித்த பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு 18 விசேட வைத்திய நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நியமித்தார். துமிந்த சில்வா சிறைச்சாலை வைத்தியசாலையிலோ அல்லது வேறு வைத்தியசாலையிலோ தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டிய அவசியமில்லை என குறித்த குழு பரிந்துரைத்திருந்தது. திடீர் சிக்கல் ஏற்படின் தாமதமின்றி சிகிச்சை வழங்குமாறு குறித்த விசேட வைத்திய நிபுணர் குழு சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த கைதி கடந்த 10ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையின் சாதாரண வார்டில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது. எனினும் திடீரென ஏற்பட்ட சிக்கல் நிலைமையினால் சிறைச்சாலை வைத்தியசாலையின் வைத்தியரின் பரிந்துரையின் கீழ் கடந்த 11ஆம் தேதி அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கிணங்க தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நாளை மறுதினம் வழங்கப்படும் பரிந்துரையின் அடிப்படையில் துமிந்த சில்வாவை சிறைச்சாலையின் சாதாரண சிறை கூண்டில் தடுத்து வைப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.